இந்த ஊர்ல இருக்கிற இந்த தர்கா பத்தான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்க்க ஜிந்தா சாஹிப் பத்தல, இங்கிட்டு பார்க்க யாரு ராஜா சாஹிப் பத்தலன்னு சொல்லிட்டு வேற பக்கம் என்ன செய்யறாங்க, பொட்டல் புதருக்கு போ, அப்புறமேல என்ன இன்னொரு அம்மா இருப்பாங்களே செய்யதில்லை ஆத்தங்கர அம்மாட்ட போ, இல்லாட்டி இந்த பக்கம் பக்கிர முகத்தை போ, சேரமாதைக்கு போ, அப்படி எல்லாமே என்ன செய்யறீங்க அவுலியாக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், நடந்தே போறார்கள், நேர்ச்சி செய்கிறார்களே, காணிக்கை செலுத்துகிறார்களே, துன்பம் வரும்போது அவுலியான்னு கூப்பிடுகிறார்களே, இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிற இது செய்யலாமான்னு கேட்டாரா? அந்தந்த கந்தூரி சீசன் வரும் பொழுது அதனுடைய தீமைகளை அதனுடைய கேடுபாடுகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா? அப்ப வெள்ளி மேடையில சொல்ல வேண்டிய செய்திகள் எவ்வளவு இருக்கிறது, அதை பற்றி இந்த உலமாக்கள் சொல்வது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில ஜும்மா உரை நிகழ்த்துவதாக இருந்தால் நம்ம கண் முன்னே நடக்கிறது வரதட்சணை. இந்த ஊர்ல இன்னைக்கு ரேட் 1 லட்சம் சொன்னார்கள். வரதட்சணை எவ்வளவு போய்கிட்டு இருந்து கேட்டா 1 லட்சம் வந்துருச்சு. 1 லட்சம் ரூபாய் ஒரு மாப்பிள்ளை கேட்கிறான், பெண்ணிடத்துல கேட்கிறான். இதுல எந்த விதமான நியாயமும் இல்ல, இது அநியாயம், இது கொடுமை. இந்த வரதட்சணைங்கிற தீமையின் காரணமாக இந்த சமுதாயத்தினுடைய ஏழை குமர்கள் தேங்கி கிடக்கிறார்கள். 30 வயசு கன்னிகள் 40 வயசு கன்னிகள் எல்லாம் அதிகரித்து வருகிறார்கள். தற்கொலைகள் அதிகமாகின்றன. பெண்கள் மண்ணோய்க்கு ஆளாகிறார்கள். சில பேர் எடுபட்டு போவதற்கு கூட இந்த வரதட்சணை கொடுமையினால் திருமணம் தள்ளி போவது, வாழ்க்கை கிடைக்காமல் போவது காரணமா இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அஜர்த்துக்கு தெரியுமா இல்லையா? கண்ணு முன்னாடி அந்த வரதட்சணை ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறாரா இல்லையா? அப்ப வெள்ளி மேடையில் இருந்து கொண்டு இந்த வரதட்சணையுடைய அவ்வளவு அங்கங்களையும் அக்குவேர் ஆணிவராக அலசி பல வாரங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி கொடுத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவார்களா இல்லையா? வரதட்சணை ஒளிஞ்சிருக்குமா இல்லையா? அதற்கு இதை பயன்படுத்தினார்களா? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊர்ல கேள்விப்பட்டால் முஸ்லிம்கள் என்று சொல்றவர்கள்டையே சகுனம் பார்ப்பது இருக்கிறது, பொருத்தம் பார்ப்பது இருக்கிறது, நாள் பார்ப்பது இருக்கு. என்னவெல்லாம் கேள்விப்படுறோம் பொருத்தம் பார்க்கிறாங்களாம். அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தம் தானா, இது எப்படி நீ பாப்ப? பொருத்தம் பார்க்கிறதுக்கு என்ன மெத்தட்ல நீ பாப்ப? எந்த வசனத்துல பொருத்தம் பார்க்கிற நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஹதீஸ்ல பொருத்தம் பார்க்கிறது இருக்கிறது? எவனோ ஒரு கிறுக்கு போய் போட போட்டுட்டு பொருத்தம் பார்க்கிறேன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் பொருத்தம் பார்ப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளைய போட்டாவையும் மாப்பிள்ளைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேட்கறீங்களே, இந்த செயலை உலமா கண்டிக்கணுமா இல்லையா? கண்ணு முன்னாடி அந்த வரதட்சணை ஏற்படுத்துற விளைவை பார்க்கிறாரா இல்லையா? அப்ப வெள்ளி மேடையில் இருந்து கொண்டு இந்த வரதட்சணையுடைய அவ்வளவு அங்கங்களையும் அக்குவேர் ஆணிவராக அலசி பல வாரங்கள் தொடர்ந்து அடிக்கு மேல் அடி கொடுத்துக் கொண்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா திருந்துவார்களா இல்லையா? வரதட்சணை ஒளிஞ்சிருக்குமா இல்லையா? அதற்கு இதை பயன்படுத்தினார்களா? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊர்ல கேள்விப்பட்டால் முஸ்லிம்கள் என்று சொல்றவர்கள்டையே சகுனம் பார்ப்பது இருக்கிறது, பொருத்தம் பார்ப்பது இருக்கிறது, நாள் பார்ப்பது இருக்கு. என்னவெல்லாம் கேள்விப்படுறோம் பொருத்தம் பார்க்கிறாங்களாம். அதாவது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தம் தானா, இது எப்படி நீ பாப்ப? பொருத்தம் பார்க்கிறதுக்கு என்ன மெத்தட்ல நீ பாப்ப? எந்த வசனத்துல பொருத்தம் பார்க்கிற நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஹதீஸ்ல பொருத்தம் பார்க்கிறது இருக்கிறது? எவனோ ஒரு கிறுக்கு போய் போட போட்டுட்டு பொருத்தம் பார்க்கிறேன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் பொருத்தம் பார்ப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளைய போட்டாவையும் மாப்பிள்ளைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேட்கறீங்களே, இந்த செயலை உலமா கண்டிக்கணுமா இல்லையா? செய்யறத உலமா தான் அனைவரும் கண்டிப்பாரு. இவர் மாதிரி 7 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்க இந்த கூத்து பண்றாரு. நல்ல நாள் பாக்குறீங்களா இல்லையா? அஜரத்துல போய் கேட்கறீங்க, கல்யாணம்னா அஜரத்தை எப்ப வச்சுக்கலாம், எப்ப வச்சுக்கலாமா, வசதியான இடத்துல வச்சுட்டு போடான்னு சொல்ல வேண்டியவரு. அவர் என்ன பண்றாரு? பாலுக்கு போய் கணக்குன்னு போட்டு பார்த்து பாலுக்கு தான் மோருக்கு தான் பார்த்து அவர் ஏதோ ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்றாரு. அப்ப இதுவெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது, தாயத்து நடக்குது, தட்டு நடக்கிறது, பேய் பிசாசம் நம்புறீங்களே, இதை பத்தி கண்டிச்சு பேசினாரா? ஒரு மூமின் பேயை நம்ப இயலுமாங்க? நீங்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் நீங்கள் இருந்தீர்களேயானால் பேய் இருக்கு நீங்க நம்ப இயலுமா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் செத்த உணவு உசுறு எங்க போகுது? அல்லாட்டம் தப்பிச்சுங்க வந்துருமா? பேய்ண்டா தானே. பேய்ண்டா என்ன? தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, அல்ல வேற மாதிரி செத்து போயிட்டான்னு சொன்னா, ஆசை நிறைவேறாம சின்ன வயசுல காலி ஆயிட்டான்னு சொன்னா, ஆக்சிடென்ட்ல போயிட்டான்னு சொன்னா அவன் ஆவிகள் அப்படி சுத்துகிறது, ஒரு ஆள் மேல ஏறிக்கிறது. அதுல உங்க ஊர்ல கம்பெனி பேயெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. 6ஆம் மண்ணையில நான் கம்பெனி போய் குரூப் பேயெல்லாம் இருக்குதான். அந்த மாதிரி குரூப் பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த ஊர்ல நம்புறீங்களே,
ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு கடுகளை அறிவு உள்ளவன் நம்பலாமா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம மௌத்தா போயிடுறோம். மௌத்தா போறோம், என்ன நடக்குது? கபர்ல வச்சோன்னு 2 மலக்கு வர்றாங்க. இது படிச்சிருக்கீங்க, தெரிஞ்ச விஷயம் தானே இது. அலிப சொல்லி தரும்போது சொல்லி தந்தாங்களா இல்லையா? நம்மள கபர்ல வச்ச உடனே 2 மலக்கு வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. உன் இறைவன் யாரு? உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய வழிகாட்டி யாரு? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. நல்லவனா உலகத்தில் வாழ்ந்தான்னு சொன்னா கேள்விக்கு ஒழுங்கா ரிப்ளை கொடுத்துருவான். நல்லவனா வாழலன்னு வைங்க, அவன் திரு முழிப்பான். ஹாஹாலா தெரியுமா, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவாங்க? நல்லவனுக்கு அந்த கபரை வந்து விஸ்தீர்ணப்படுத்துவாங்க, புருஷா விசாலமாக்குவாங்க. விசாலமாக்கி எல்லா இன்பத்தையும் காட்டுவாங்க. அப்ப அவனுக்கு என்ன செய்யும்? ரொம்ப சந்தோஷம் தாங்க இயலாது. அவன் கேட்பான், அரிச்சு அகலி, நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யாரு கேப்பா? நம்ம கபூர்ல கொண்டு வைக்கப்பட்ட உடனே கேள்விகள் கேட்கப்பட்டு ஒழுங்கா பதில் சொன்னோன்னு வைங்க, அப்ப எல்லாம் நல்ல வசதிகள் எல்லாம் பார்த்த உடனே இதை போய் என் பொண்டாட்டிட்டு நான் சொல்லணும், இதை போய் எங்க வாப்பாட்ட சொல்லணும், இதை போய் என் மகன்கிட்ட சொல்லணும், இதை போய் என் புருஷன்கிட்ட சொல்லணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. எதை சொல்லணும்? நான் பாஸ் ஆயிட்டேன், நான் தேறிட்டேன், சரியான முறையில் பதில் சொல்லிட்டேன், இதை சொல்லிவிட்டு வந்துடுறேன்னு அவர் கேட்பாராம். என்ன கேட்பாரு? அர்ஜு இலாகலி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடனே மலக்கு என்ன பண்ணுவாரு? நம்க நவமத்தில் அரூஸ், தூங்கு, பொதுமா மாதிரி தூங்கு, பேசாம அங்க போறதா? வந்ததான் போக முடியாது, மறுபடியும் போறது. அதே வந்துட்டா மேல போக முடியாதுப்பா, போறதுக்கான சான்ஸே இல்லைங்கிறாரு. அப்ப ஒரு வர்றதா இருந்தா நல்லடியார்த்த அனுமதிக்கலாம். செத்து போன ஆள் வர்றதா இருந்தா யாருக்கு இந்த பர்மிஷனை கொடுக்கலாம்? நல்லடியாருக்கு கொடுத்து போய் உங்க ஆப்பாட்ட போய் சொல்லிட்டு வாங்க, உங்க உமாட்ட போய் சொல்லிட்டு வாங்க, கவலைப்படுவாங்கன்னு சொன்னா அதுக்கு வேண்டாம், வரலாம். அதுக்கே பர்மிஷன் இல்ல. இந்த ஆள் தொடர்ந்து கேட்க கூடாதுங்க, என்ன பண்ணுவாங்க? தூங்கு, புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. எவ்வளவு நாளைக்கு தூங்கு? ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா? கியாம நாள்ல அல்லாஹ் உன்னை எழுப்புவானே, அது வரைக்கும் தூங்கு. இன்னைக்கு கொண்டு ஒரு ஆளை வச்சோம்னா இன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சவர் எது வரைக்கும் தூங்குறாராம்? கியாமத்து நாள் நம்ம எல்லாம் அழிச்சுட்டு எழுப்புவானே, அது வரைக்கும் தூங்குறாராம். அப்ப என்ன விளங்குது? நல்லடியார்களுடைய ரூஹு இங்க வராது. வழங்கி போச்சா? அப்ப நல்லடியார்கள் யாரும் இங்க வரமாட்டாங்க. மேலாடுறது, ஆவியாகிறது, அருள் வாக்கு சொல்வது அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருந்துடுறாங்க. கெட்டவன் வருவானா? நல்லவன் வரமாட்டான். தூங்குறான் ஆயிடுச்சுல, வரமாட்டான். கெட்டவனாச்சும் வருவானா? யார் ஒருத்தனுக்கு இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியலையோ அவன் என்ன செய்வாங்க? மலக்குகள் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லி அடிப்பாங்க? அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்பையா சொல்லி, நேற்று இதை பண்ணல, முதல்ல அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லி என்ன செய்வாங்க? மண்டையில போட்டுட்டே இருப்பாங்களாம். எது வரைக்கும் போடுவாங்களாம்? அதுவும் கியாம நாள் வரைக்கும். அப்ப ஒவ்வொரு வினாடி நேரமும் அவன் அடி வாங்கி கொண்டிருக்கிறான். யாரு? கெட்டவன், இந்த பரீட்சையில் சேராதவன். ஒவ்வொரு நேரமும் முன்கர்ணைக்கினுடைய கையில் அடி வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் எப்படி இங்க தப்பிச்சு வருவான்? அந்த கம்பெனி போய் எப்படி இங்க வரும்னு கேட்கிறான். அந்த கம்பெனிக்கெல்லாம் பெரிய கம்பெனி அங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய கம்பெனில இங்க மாட்டிட்டு இருக்கிறான். அவன் எப்படி இங்க வருவான்? அப்ப செத்து போன எவனுடைய ஆவியும் இந்த உலகத்திற்கு வர இயலவே இயலாது. நல்லவன் வரமாட்டான், கெட்டவன் வரமாட்டான். இந்த மௌத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில ஒரு பர்ஸக திரை தடுப்பு இருக்கிறது. நம்ம செத்துட்டோம்னு வைங்களேன், மூத்தாயிட்டோம்னு வைங்களேன், நமக்கும் உலகத்துக்கு மத்தியில ஒரு பெரிய தடுப்பை போட்டு விடுகிறான். தடுப்புனா என்ன அர்த்தம்? நீ இங்கிட்டு வர இயலாது, அங்கிட்டு போக இயலாது, அது தடுப்பு. அப்ப அல்ல தடுப்பு போட்டேன்னு சொல்றான். இவன் என்ன செய்யறான்? தடுப்பை தாண்டி குதிச்சு முன்கர்ணைக்கு தப்பிச்சு அல்லாஹ்ட்ட தப்பிச்சு அது சுத்திக்கிட்டு திரிகிறார்னு சொன்னா அவ்வளவு பலவீனமான கட்டுக்காவல் அல்லாஹ்வுடைய காவல். அப்ப நீங்க பேய நம்பினால் எதை நம்பல? இஸ்லாத்தை நம்பல. இது அஜர்த்து சொன்னாரா? பேய் இல்லைன்னு பயான் பண்றாரா? பேயின்னு போனா ஓதி பாக்குறாரு. பேயின்னு ஒருத்தன் போனா என்ன செய்யறாரு? ஓதி பாக்குறாரு. பேயின்னு போனா நூல் முடிகிறார். பேயின்னு போனா தாயத்து போடுறார். பேயின்னு போனா தட்டெழுதி குடிக்கிறார். பேயின்னு போனா கோழி எடுத்து சில மந்திரங்களை தந்திரங்களை கத்து வைத்துக் கொண்டு சில வேலைகளை செய்தவர்களை ஏமாற்றுகிறார். பேயெல்லாம் கிடையாதுங்க, இது ஒரு நோய் தான், மன பிரேமை தான், இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி திருத்தினாரா? எத்தனை பேய் கேசுகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அரை மணி நேரம் தான் பேயெல்லாம் அவுட் ஆயிரும். இந்த பேயின்னு கொண்டு வருவாங்க, நீ அவன்கிட்ட எல்லாம் போவாதப்பா, எங்கிட்ட கொண்டு வா, அது பேயா நோயாண்டு கண்டுபிடிக்கிறோம். அவன் நடிச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவோம்.
உண்மையிலே மனநோயா இருந்தான்னு சொன்னா அதுக்குரிய கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி கிளியர் பண்ணி எத்தனை பேர் அனுப்பி விட்டுருக்கிறோம். அப்ப அது மனநோய் தான் மார்க்கத்தில் இருக்கிறதே தவிர விஞ்ஞானபூர்வமா மனநோய் தான் இருக்கிறத விட பேயின்னு ஒண்ணு கிடையாது. வேணா சவால வேணா உங்களுக்கு இருந்தா ஆரம்ப பண்ண கபருஸ்தான்ல வேணா நான் போய் படுத்து கிடந்துட்டு வர்றேன். போட்டி போட்டு பந்தயம் கட்டி 10,000 ரூபாய் பந்தயம் கட்டி போய் படுத்துட்டு வந்தேன். 10,000 தரமாட்டேன் அது ஒரு விஷயம். ஆனா படுத்துட்டு வந்தேன். அவனுக்குதா கபருஸ்தான்ல போய் படுத்துட்டு ராத்திரி பூரா படுத்து கிடக்கலாம். ஒண்ணுமே அங்க யாரும் வரமாட்டாங்க. இறந்து போன யாரும் வரமாட்டாங்க. நீ வேணா தைரியமா போய் படு, ஒண்ணுமே உனக்கு ஆகாது. ஒரு பந்தயம் மாதிரி சவால் மாதிரி விட்டீங்கன்னா கூட யாரு வர வேணா ஒரு நாளைக்கு வரணும், படுத்துட்டு காலையில சுபுக்கு அழகா இருந்துச்சு வர்றேன். வணங்குதா அதெல்லாம் ஒரு பாதிப்பு இருப்பா. எல்லா நாடினா மூத்துக்கு இருக்கையான மூத்த அன்னைக்கு வச்சிருந்தால் அது வேணா வரலாமே தவிர மற்றபடி இந்த பேய் பிசாசினால எல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையாது மார்க்கத்துல. ஒரு மனுஷன் பயந்துரும் பொழுது, இல்லாத ஒண்ணுக்கு பயப்படும் பொழுது மூளை குழம்பி போயிடுறான். மூளை குழம்புனா உளருவான். உளர்னா நீங்க வேற பாஷை பேசணும்னு நினைச்சுக்கிறீங்க. வளர்றான்ல தமிழ்நாடு பேசிட்டு இருந்தாங்க, தெரியாத பாஷை ஆங்கிலத்தில் பேசுறானே, சமஸ்கிருதம் பேச அந்த பாஷையே கிடையாது, உளர்றாங்க. இந்த மாதிரி நடக்குமே தவிர பேய் பிசாசு இல்லைன்னு நம்ம நம்பணும். உங்க ஊர்ல பேய் பிசாசு இருக்குன்னு நம்புறீங்க அதிகமான பேர். இந்த பக்கத்தில் வரும்போது ஆடிட்டு இருந்தாங்க. இங்க நுழைஞ்சு வரும்போது அங்க தர்கா இருக்கு ரோட்ல, சையத் அப்துல் கரீம் வலியுல்லாஹ்ல போனா அங்க 2 பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்குது. என்னடா கேட்டா மெண்டல். அது மெண்டலுக்கு உள்ள வைத்தியம் பண்ணா மாசக்கணக்கில் கொண்டு போட வேண்டியது இல்ல. சிம்பிளா மியாம்பள்ளி அதுக்கு பேரு. சிம்பிளா நினைஞ்சிடலாம், கியூர் பண்ணிடலாம். 10 நாள் கியூர் பண்ணி விடலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கீழ்பாக்கத்தில் சேர்த்து டாக்டர்கள்ட்ட பேசி ஒரு பைசா செலவு இல்லாமல் அவங்க கூட தங்குறவங்க தான் செலவு. அந்த மாதிரி எத்தனை பேரை குணப்படுத்தி நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். அப்ப அதுக்கு மருத்துவம் செய்யணுமே தவிர இது எப்படி கொண்டு போய் பேய் கொண்டு போடுறீங்க? அப்படி இருந்திருந்தா ஏர்வாடில கறிக்கட்டையா போயிருப்பாங்க 38 பேரு. ஏர்வாடில கொண்டு கட்டி போட்டான்லங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடியில அவர் தான் பேய்க்கு ஸ்பெஷலிஸ்ட். அவர் பேய் விரட்டுறது யாரு? இப்ராஹிம் வலியுல்லாஹ். அவர் வாழ்ந்தாரா இல்லையா என்ன, இது பாண்டியனோட சண்டை போட்டாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி வாழ்ந்தான்னு வச்சுக்கிறோம். அது என்ன பேய் இல்லாத போய் இப்படி விரட்டுவாரு? அங்க கொண்டே கட்டி போட்டு கிறுக்க பைத்தியம் எல்லாம் கட்டி சங்கிலியை போட்டு கட்டி கடைசியில் தீய வச்சு கொளுத்துனாங்க. அவளியா வந்து அவுத்து விட்டு செய்யறவங்களை காப்பாத்தல. கடைசியில் அந்த வாயில்லா சீவன் மாதிரி இருந்த அந்த மக்கள் என்னங்க எரிஞ்சு கறிக்கட்டையா கிடந்த காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு கண்ணு முன்னாடி நிரூபணமாகிறது. நாங்கள் சங்கரன் மந்தல் என்ற ஊரில் இருக்கும் பொழுது எங்கள் கண்ணால் கண்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் இந்த பேய்ங்கிற எவ்வளவு ஃப்ராடுன்னு விளங்கிக்கிறீங்க. தர்காக்கள் என்ன செய்வான்னு கேட்டா இந்த பேயை வந்து நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி சில செட்டிங்கள் பண்ணுவான். சங்கர மண்டல நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நண்பர், அவர் வீட்டில் ஒரு அம்மா வந்து வேலை பார்க்குது, வேலைக்கு இருக்குது. அது என்ன செய்யும்னா கரெக்டா வியாழக்கிழமை மட்டும் லீவு கேட்டு போயிடும். வியாழக்கிழமை லீவு கேட்டு போயிட்டு சனிக்கிழமை தான் வரும். வியாழக்கிழமை சாயந்தரம் என்ன செய்யறதுக்கு லீவு கொடுத்துடணும். அந்த அம்மா லீவு கேட்டு போயிடும். லீவு கேட்டு போன என்னடான்னு பார்த்தா எங்க போகுதுன்னு ஒரு நாள் போறாரு, ஜியாரத்துக்கு போறாரு தர்காவுக்கு. தர்கா பைத்தியம் அவரு. இதை வச்சு அவரை தெரிஞ்சு வந்தாரு. நம்ம திருப்பி கிடையாதுங்க பிராடுங்கன்னு சொன்னா நம்பாம இருந்தாரு. அவர் அங்க போறாரு. அவர் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு அங்க தலை வச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. வியாழக்கிழமை ராத்திரி, வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் நம்ம கணக்குப்படி. வியாழக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமை ராத்திரி. வெள்ளிக்கிழமை இரவு போன தலை விரிச்சு செய்யுது. நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு மாதிரி இருக்குதே, இது ஏன் இங்க போட்டு ஆடுது அப்படின்னு டவுட்டோட வந்துட்டார். வந்து நம்மள்ட்ட சொன்னாரு, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஒன்னும் விசாரிக்காதீங்க, நாளைக்கு நார்மலா இருக்கான்னு பாருங்க. நார்மலா இருக்கு, அடுத்த நார்மலா இருக்குது. கரெக்டா அடுத்த வாரம் அதே மாதிரி கேக்குது. அடுத்த வாரம் இவர் போறாரு. போனா என்ன ஆகுது, கரெக்டா வியாழக்கிழமை தான் ஆடிக்கிட்டு இருக்குது. சரி இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்த உடனே அந்த பொண்ணை கூப்பிட விட்டு நானும் இருந்து அவர் இருந்து கேட்கிறோம், நீ எங்க போன, லீவ் எடுத்துட்டு வாரம் எதுக்கு போற, அது அங்க போன இங்க போன மழுப்புது. கடைசியில கேட்டா 100 ரூபாய் தருவாங்க. எதுக்கு? தர்காவுல இந்த பேய் மாதிரி ஆடுறதுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்களாம். எதுக்கு? அப்பதான் நிறைய ஆட்களை இழுக்கலாம். ஆட்களை இழுக்கிறதுக்காக வேண்டி பேயெல்லாம் ஒரு குணமாக்குவார் சாவுல பாசாங்கிறதுக்காக வேண்டி சாப்பாடு என்ன பண்றாங்க, 100 ரூபாயை கொடுத்து அன்னைக்கு நைட்டு சாப்பாடையும் கொடுத்து தலை விரிச்சு போட்டு ஆடுற வேலை மட்டும்தான். நீங்க ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் தர்றீங்க, ஒரு ராத்திரிக்கு 100 ரூபாய் கிடைக்குதுல, அதுக்கு தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பேய் ஆடுறதுல பாதி பேர் என்ன நம்ம